தாக்குதல்களை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்ட நிலையில் நேற்று இரவு மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன்களை ஏவியது. நடந்தது என்ன விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல்களை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டதால் எல்லையில் அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் நேற்று இரவு 9 மணியளவில் ஜம்மு காஷ்மீரின் அக்னூர், கத்துவா, சம்பா, சுந்தர்பானி, ஆர்எஸ்புரா, உத்தம்பூர், நௌஷேரா உள்ளிட்ட இடங்களில் அத்துமீறி பறந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். ஸ்ரீநகரில் மீண்டும் பலத்த சத்தம் கேட்டதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதனால் ஜம்மு காஷ்மீரிலும் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களிலும் பாகிஸ்தான் எல்லை ஓரம் உள்ள இடங்களிலும் மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. குஜராத்தின் கட்ச், பஞ்சாபின் பதான்கோட், ராஜஸ்தானின் பொக்ரான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தாக்குதல் நிறுத்தத்தை மீறி ஏவப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்களை இந்திய படைகள் நடுவானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்தன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் நக்ரோடாவில் உள்ள ராணுவ முகாம் அருகே மர்ம நபர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார். முகாம் அருகே தாக்குதல் நடத்திவிட்டு ஒருவர் தப்பிச் சென்றதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனிடையே நாட்டின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான மகாராஷ்டிர மாநிலம் புனே விமான நிலையத்திலும் நேற்று முழுமையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. நேற்று இரவு 10:30 மணிக்கு இரண்டாவது முறையாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதை தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறவில்லை என பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.